சார், சொல்லுங்க சஞ்சீவ். ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும். லீவா? ஏன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? இன்னும் 1 ஹவர்ல ஆடிட்டிங் வராங்க. நானும் எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கேன். இப்போ வந்து லீவ் கேக்குறீங்க? போங்க சஞ்சீவ், போய் வேலைய பாருங்க. போய் சக்கரைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை சார், எமர்ஜென்சி. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. ஓகே சஞ்சீவ், இன்னும் 1 ஹவர் கழிச்சு போலாம். 1 ஹவர்ல ஒன்றும் ஆகிராது. போங்க. சரி சார். சஞ்சீவ், சொல்லுங்கள் சார். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். போகும்போது சக்கரை கட்ட ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்கோங்க. இல்லை சார், காசு பிரச்சனை இல்லை, எங்கிட்ட இருக்கு. இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இவன் நல்லவனா கெட்டவனா? என்னாச்சு, கிளம்பலையா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, அம்மாவை பார்த்து. ம். ஆமா, எல்லாரும் ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் எதுவும் பிரச்சனை பண்ண வரல, பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இவ சைஸ் ரெடிமேட்லாம் கிடைக்காதா, தைச்சு தான் போடணும். ஏய், என்ன சொன்ன? மேடம் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, உங்கள் தகுதிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கணும். எது சின்ன கடையா? இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளோதான், வேலையை பாரு. அதே டேய் பட்ட, வேலை நாட்டில் என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலையை தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன லுக்கு எங்கேயோ போகுது. டேய், அவங்க நம்ம சின்ன முதலோட அக்காடா. அவங்க நமக்கெல்லாம் சின்னம்மாடா. அது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் தான். இப்போ இப்போலேருந்து இந்த நொடியிலிருந்து என் கிறிஸ்மஸில் ஆட் ஆயிட்டாங்க. டேய் பட்ட, உன் வேலைக்கு உழ வைக்கிறது இல்லாமல் எங்கள் எல்லார் வேலைக்கும் சேர்த்து ஆப்ப வச்சிட போல இருக்கே. டேய் பட்ட, நீ பண்ணுறது சரியில்லடா. சின்ன முறை துரோகம் பண்ணாத, விசுவாசமா இருடா. என் விசுவாசம் ஒன்லி லட்சுமி அம்மாவுக்கு மட்டும்தான். என்னது, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா உளறிட்டு இருக்க? என்னடா வச்சக்கன்னு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருக்க? ரைட், முத்திருச்சு. ஆமாண்டா, எனக்கு அவங்க மேலே பைத்தியம் முத்திருச்சு. டேய், என்னடா நீ ரொம்ப நேரமா அவங்க பேசுறத மியூட்ல கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அவனை சும்மாவா விட்டீங்க? அவன் செஞ்ச காரியத்துக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுத்து லாடம் கட்டி இருக்கணும். இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு கால் பண்ணுங்க. அம்மா இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சு? சாவ தேடி போயிட்டு இருந்த. ஓடு. சனி பொண்ணு தனியா போகாத மாதிரி எங்களையும் சேர்த்து கூட்டு போயிருப்ப. அதான் உன்னையும் காப்பாத்திட்டு எங்களையும் காப்பாத்திக்கிட்டோம். என்ன காலையில இருந்து துரைக்கு முகத்துல ஒரே சந்தோஷமா இருக்கு? எல்லாம் நல்ல விஷயந்தான். அது தெரியும், அதான் என்னன்னு சொல்லு. நேற்று ஃபேமிலியோட எனக்கு பொண்ணு பார்க்க போனோம். ம், என்ன எமோஷன் ஆயிட்டியா? இல்ல அப்புறம் இல்ல, அந்த பொண்ணோட ஃபியூச்சரை நினைச்சு பார்த்தேன், அதான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. என்ன முறைக்கிற? ஒன்றும் இல்லை, நான் இருக்கும் போதே ஒரு பொண்ணை வந்து பார்த்தேன்னு சொல்லி எங்கிட்டே சண்டை போடுவேன்னு பார்த்தா நீ என்னையே கிண்டல் பண்ணுற. கிண்டல் பண்ணாம பின்ன முத்தமா கொடுப்பாங்க. அப்போ கொடுப்பியா? அப்படியே கொடுப்பேன். ஒரு நாள் மாலையும் கழுத்துமா நான் வந்து நிற்கதா போகிறேன், அதை பார்த்து நீ அளவுதா போகிறேன். நான் இந்த கவுண்டர்லையும் என் ஒய்ஃப் அந்த கவுண்டர்லையும் பார்க்க சும்மா மஜ்ஜாவாக இருக்கும்ல. ஆமா, அழதான் போறேன். என்னை மிஸ் பண்ணுவேன்னு செலவு போறியா? இல்ல,
கஷ்டப்படுற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து திரும்ப நீ இந்த கடையில கஷ்டப்பட போற பாத்தியா, அதை நினைச்சு அழ போறேன். ஒன்று 4 நாளா வேலைக்கு வேற வரல. எவன் என்ன எழுதி போட்டான்னு தெரியலையே. ஹே, நீ ஏதாவது ஒருவேளை நம்ம எழுதின லெட்டரை முதலாளி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாரா? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நம்ம எழுதின லெட்டரா இருந்தா இன்னைக்கு செத்தோண்டா. ஏய், நீ ஏன்டா பயப்படுற? நீ எழுதுனதை தான் நான் அன்னைக்கே கிழிச்சு போட்டல்ல. இல்லை கவி, நீ திட்டிட்டு போனதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஒட்டி உள்ளே போட்டேன். அட பாவி, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறது கன்ஃபார்ம். இவன் பார்வையே சரியில்லையே. ஒருவேளை நாங்க 2 பேர் லவ் பண்றோம், எங்களை சேர்த்து வைங்கன்னு முதலாளி கிட்ட லெட்டர் எழுதி போட்டிருப்பானோ? இவனுங்க மொழியெல்லாம் சரியில்லையே. ஒருவேளை நம்மளை பற்றி தப்பாக எழுதி போட்டுருப்பானுங்களோ? பண்ணாலும் பண்ணியிருப்பானுங்க. இந்த லெட்டரை யாரும் எழுதி போட்டது? மாட்டணும். லுக், எல்லாரும் உங்கள் தேவையை கரெக்டாக எழுதியிருக்கீங்க. இதை யார் எழுதி போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இந்த பாக்ஸில் எழுதி போடுங்க. அது தேவையாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்னவோ நான் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பேன். புரிஞ்சுதா? அப்பாடி, நம்ம தப்பிச்சோம். சரி, எல்லாரும் போய் ஒர்க் பாருங்க. முதலாளி, ம், அதுல என்ன எழுதியிருந்ததுன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை முதலாளி. அது நாளைக்கு தெரியும். ஆ, சக்கர, முதலாளி, ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. ம், இந்த அரசியல்வாதி உடனே கால் பண்ணு. அரசியல்வாதியா? என்னவா இருக்கும்? அப்பாடா, தப்பிச்சோண்டா. பட்ட 5 நிமிஷத்துல உயிரே போச்சுடா. பைத்தியம், அவதான் கிழிச்சு போட்டான்னு தெரியுது இல்ல, அது அப்படி விட வேண்டியதானே? டேய், நம்மளுக்குள்ள கஷ்டத்தை எல்லாத்தையுமே எழுதியிருந்தேன்டா. இவ பாட்டி கிழிச்சு போட்டு போயிட்டா, அதான் ஒட்டி அதுக்குள்ளே போட்டேன். செருப்போலையே அடிப்பேன். நீ என்ன எழுதியிருந்த, அதை எப்படிலாம் எழுத ஆரம்பிச்ச, எல்லாத்தையும் கவிதா என்கிட்ட சொல்லிட்டான். மூடிக்கு போய் வேலையை பாடுறான். என்னடா அவன் கிடக்குறான், நீ போய் வேலையை பாரு போ. ஆமா, யார் அந்த பொண்ணு? வந்தோன்னா நேரா முதலாளி room போறா. யாரா இருந்தா உனக்கு என்னடா? மூடிக்கு போய் வேலையை பாடுறான். வாங்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும். காய்ஸ், இவங்க பேர் தான் ஜானு. ஹாய். நீங்களாம் லெட்டர் எழுதி போட்டிருந்தீங்கல்ல, அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண தான் நான் உங்களுக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இவங்க தான் அந்த கடைக்கு மேனேஜர். உங்கள் சேலரி கட் டைமுக்கு வரதில்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இனிமேல் எதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட அப்டேட் பண்ணுங்கள், அவங்க ஏன்ட்ட அப்டேட் பண்ணுவாங்க. அப்புறம் சஞ்சீவ், இனிமேல் ஸ்டாக் டீட்டெயில்ஸ்லாம் இவங்ககிட்ட அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார். மற்ற டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. ஓகே சார். ஏன் கவி, இவனுங்க கடைக்கு கஸ்டமர் வந்தாலே சும்மா இருக்க மாட்டானுங்க. இதுல இவர் வேற ஒரு பொண்ணை மேனேஜர்னு சொல்றாரு. இனி என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கானுங்களோ. அதே பயம் தாண்டி எனக்கும். இங்க பாரு, ஒருத்தன் இப்பவே உறைஞ்சு போய் நிக்கிறான். டேய் டேய், இங்க ஏஞ்சலுங்க, ஏஞ்சல். ஹோ, ம், ஏஞ்சலா? அது சரி. இப்போ இங்கே என்ன நடந்து தெரியுமா? என்னது? எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி புகார் பெட்டியில் லெட்டர் எழுதி போட்டேன். அதை நிறைவேற்றுறதுக்காக முதலாளி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. அதுங்க சரியா போச்சு போ. டேய், அவங்க நம்மளுக்கு புதுசா வந்திருக்க மேனேஜரா. மேனேஜரா? இருந்துட்டு போட்டும், அதுக்கு என்ன மேனேஜரை. இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிட வேண்டியதுதான். இது இந்த மந்தோட டீடைல்ஸ். இது வந்து போன மந்தோட டீடைல்ஸ் சார். இதுவா? ஓகே. ஆமா சார். டேய் தோர்காரா சார், வாங்க சொல்லுங்க டாக்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு கடைக்கு வந்திருக்கீங்க? என்ன சார், அன்னைக்கு கடைக்கு வந்து முடி வெட்டினது மட்டும் இல்லாம பாராட்டிட்டுலாம் போனீங்களே, அது மட்டும் இல்லாம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெஸ் எல்லாம் தரேன்னு சொன்னீங்களே. ஃப்ரீயாவா?
நான் அப்படி சொல்லலைங்க. ஃப்ரீயா இருந்தா கடைக்கு வாங்கன்னு கேஷுவலா தான் சொன்னேன். இல்ல சார், இப்பதான் ஓனர் கடையில இல்ல, அதான் நாங்க ஃப்ரீயா இருந்தோம், அதான் வந்துட்டு போலான்னு. சரி, 2 பேரும் என்ன சாப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் ஓகே சார். ஓகே, ஒரு நிமிஷம். சக்கரை, முதலாளி. இவங்க 2 பேருக்கு ஜூஸ் வாங்கிட்டு வா. ஓகே முதலாளி. சார், உங்களுக்கும் எங்க ஓனருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன விட்டுருமா? அவரும் கோவக்காரு, நீங்களும் கோவக்காரு. நீங்க ரொம்ப நல்லவரு, அவர் கொஞ்சம் தான் நல்லவரு. டேய், ம். யாரோட கம்பேர் பண்ற? வேற யாரு கூட கம்பேர் பண்ணா நல்லா இருக்கும் மாறன்? இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? ஆஃபர்ல டி-ஷர்ட் எடுத்துட்டு போலான்னு வந்த ஓனர். எது இந்த வேலை நேரத்துலயா? நம்ம வேலையில நேரத்துல வந்தா தானே அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். டேய், என்ன நக்கலா? நான் கேட்டது நம்ம கடையில் வேலை இருக்கும்போது இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். கூல் பிரதர், நம்மளாம் ஒரே இதில் கடை வச்சிருக்கோம். ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விடா? ஃப்ரீயா கொடுப்பியா உன் கஸ்டமருக்கு? முடியாதுல்ல, பிஸ்னஸ் பாதிக்கும்ல. அதே மாதிரி தான் எனக்கும் என் பிஸ்னஸ் பாதிக்கும். பிரதர், உங்களுக்கு மேல எனக்கு கோவம் வரும். வேணாம், கிளம்புங்க. ப்ரோ, இவங்க 2 பேருக்கு சண்டை வருமா? நீயா வரும், ஆனா வராது. உன் ஓனர் மேல செமகான்ல இருப்ப போல. ப்ரோ, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா உங்க ஓனர் போன பிறகு பின்னாடி பேசுறது இல்ல? சார், எங்க மேல தான் தப்பு. நாங்க கிளம்பிடுறோம். சாரி சார். டேய் வாடா, வாடான்றல்ல. அண்ணே, ஒரு ரெகுலர் கஸ்டமரை இழந்துட்டோமே. டேய், எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான். அடிச்சுட்டு போறோம், வாடா. சரி பிரதர், இங்கே தான் இருக்க போகிறோம், அடிக்கடி பார்ப்போம். பிரதர், உங்களுக்கு ஏன் அலைச்சல்? சொல்லுங்க, நானே வரேன். வெல்கம். ம். லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.